விஜயலட்சுமியால் போய்விட்டது மானம், வீரலட்சுமியால் விழுந்துவிட்டது வீரம். நாம் திருடர் சீமான் விக்கிரவாண்டியில் சொல்லுகிறான், நான் கல்லூரியில் படிக்கும் பொழுது கல்லூரி வாசலில் கள்ளுக்கடை இருக்கும். நானும் ரவி அண்ணனும் 2 சொம்பு 3 சொம்பு கல்லை குடிச்சிட்டு பரமக்குடிக்கு போய் பொரோட்டா தின்னுட்டு திரைப்படம் பார்த்துட்டு திரும்ப வருவோம். திரும்ப வந்து கபடி விளையாடுவோம். கபடியில் தோற்றவர்கள் வென்றவர்களுக்கு கல் வாங்கி தருவாங்க. குடிச்சுட்டு நாங்கள் திரிவோம். இப்படி தம்பி தங்கைகளுக்கு அறிவுரை சொல்லி கொண்டு திரிகிறான் நாம் திருடர் சீமான். இப்படி கேடுகட்ட இவன் கையில் நாடு சிக்கினால் என்ன ஆகும்?